சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு தீராத ஒரு பிரச்சனை உள்ளது. அந்த பிரச்சனையை நான் நடத்தி தர தயாராகிவிட்டேன். உன் மனதில் தீராத பிரச்சனையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இதை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். என் அன்பு குழந்தையே, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நமக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதே என செய்ய போகிறோம் என்று யோசிக்கிறாய். நான் சொல்வதை கேள். பிரச்சனைகளிடம் போட்டி போடக்கூட ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளிடம் வெற்றி கொள்ள உன் சாயப்பா நான் துணிச்சல் உனக்கு தரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம். துணிச்சலோடு இரு. என்ன நேர்ந்தாலும் என் சாயப்பா என் கூடவே தான் இருக்கிறார் என்று நீயே உன்னை உயர்வாக நினைத்துக்கொள். என் குழந்தையே, நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. உன் பிரச்சனைகளின் பின்னால் உனக்கு பல்வேறு நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் உன் பிரச்சனையை தைரியமாக கடந்து வா. அப்பா நான் இருக்கிறேன். பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். இதை யார் தடுத்தாலும் நிற்காது. எனக்கு பிடித்த மாதிரி தான் இந்த உலகம் அமைய வேண்டும் என்று விரும்பினால் அது நடக்காத ஒன்று. அதுபோல தான் உன் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். துன்பம் என்றும் நிலையானது அல்ல. இன்பத்தை நான் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். அதற்கான நேரம் வந்துவிட்டது. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து விடாதே. மாறாக என் முன் அமைதியாக உட்கார்ந்து என்னிடம் பேசு. வாய்விட்டு பேசு. உன் பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல். அப்பொழுதுதான் உன் மனதில் உள்ள பாரங்கள் விளங்கும். நீ என்னிடம் சொல்லி விட்டாய் அல்லவா? அதை பற்றி நீ யோசிக்காதே. நீ நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியல் உனக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உறங்கச் செல். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு காத்திரு. பிரச்சனை உச்சத்தில் இருக்கும் பொழுது தீர்வு காண கற்றுக்கொள். முதலில் உன்னுடைய நிதானத்தை இழந்து விடாதே. உன்னுடைய பொறுமையும் நிதானமும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா, நான் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். உன் பிரச்சனை தீரும் வரை உன்னோடு தான் பயணிக்கப் போகிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே. உன்னுடைய எதிர்காலம் என் கையில் தான் உள்ளது. நல்ல முறையில் அமைத்து தரப்போகிறேன். எனது அருளால் உன் வாழ்வில் எல்லாம் சரியாக போகிறது. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.